நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் எத்தனையோ விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பிளான் வச்சுருப்பீங்க. அதுக்காக நிறைய விஷயங்களே செஞ்சிட்ருப்பீங்க. ஆனாலும் சில சமயங்களில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் இன்னும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசுக்குள்ளார கொஞ்சம் கவலை இருக்கா? நான் எல்லாமே சரியாக தான் பண்ணுறேன், ஆனாலும் எதிர்பார்க்குற விஷயம் ஏன் இன்னும் டிலே ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளார ஏதாவது ஒன்று தோணிக்கிட்டே இருக்கா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கேள்விக்கு பதில் இதில் இருக்கும். நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை சீக்கிரமாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். நான் ஜெயஸ்ரீ. ஐம் அ மைண்ட் கோச் அண்ட் ஹோப்போனோபோனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்போ தான் வீடியோஸை தொடர்ச்சியாக உங்களால் பார்க்க முடியும். சரி, நீங்கள் எத்தனையோ விஷயங்கள் லைஃப்பில் ஆசைப்பட்டுருப்பீங்க இல்லையா? அது பண விஷயமா இருக்கலாம், இல்லை உங்கள் ஒரு வேலையாக இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல லைஃபாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துக்கு இந்த விஷயம் வாழ்க்கையில் சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய முயற்சிகள் செஞ்சிட்ருப்பீங்க. இன்ஸ்பைட் ஆஃப் யுவர் எஃபர்ட்ஸ் அது நடக்கிறதுக்கு டிலே ஆகிட்டே இருக்குது. அதுக்கு உங்களுக்கு காரணமும் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் படி என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த விஷயத்தோட அலைன்மெண்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அலைன்மெண்ட்டுனா என்ன அப்படின்னா, நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தோட எனர்ஜி லெவலும் உங்களுடைய எனர்ஜி லெவலும் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறது தான். அது என்ன எனர்ஜி லெவல் அப்படின்னா, உங்களுடைய தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ், உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய உணர்வுகளும் நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை ரீச் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும். சரி, நீங்கள் அதுக்கு எஃபர்ட்ஸ் எடுத்துகிட்டு தானே இருக்கீங்க, அதுக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் மோட்டிவேட்டடாக தானே இருக்கீங்க. இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தோஸ் திங்ஸ், மனசுக்குள்ளார இந்த ஒரு கொஷினை நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்களுடைய மனசுக்குள்ளார யார் மேலேயாவது உங்களுக்கு கோபம் இருக்கா? யார் மேலேயாவது கொஞ்சம் ஹேட்ரட் இருக்கா? அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். எப்பயோ நடந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்லை ப்ரெசன்ட் லைஃப்பில் நீங்கள் அண்டர்கோ பண்ணிகிட்டு இருக்கிற சில இஷ்யூஸாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு யார் மேலேயோ ஒரு தீராத கோபமோ, தீராத ஒரு வருத்தமோ, தீராத ஒரு பகையோ, ஒரு ஹேட்ரடோ, ஒரு வெறுப்புணர்ச்சியோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு பாருங்கள். அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் மேலேயே உங்களுக்கு கொஞ்சம் கிரிட்டிசிசம் இருக்கா? பாஸ்ட் ரெக்ரெட்ஸ், நான் இந்த மாதிரி செய்யாமல் இருந்திருக்கலாம், இந்த மாதிரி நம்ம சொல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மேலேயே சில கிரிட்டிசிசம், பாஸ்ட் ரெக்ரெட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா? இட் மே பி எ கில்ட் ஆர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்கள் மனசுக்குள்ளார இருக்கா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய பாஸ்ட் ரெக்ரெட்ஸ் ஆர் உங்களுடைய ஹேட்ரட், ஒரு தீராத கோபம், இல்லை உங்கள் மேலேயே உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் கில்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்னா உங்களுடைய எனர்ஜி லெவலில் ரெடியூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். இதில் லோ எனர்ஜி இமோஷன்ஸ் அப்படின்னு சொல்கிற விஷயம். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவையான ஹை எனர்ஜி லெவலில் உங்களால் இருக்க முடியாது. அன்னோயிங்லி இந்த இமோஷன்ஸ் எல்லாமே உங்களுடைய எனர்ஜி லெவலை கம்மி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை அடையிறதுக்கு எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தாலும் அது நடக்கிறதில்ல. ஏன்னா உங்கள் எனர்ஜி லெவல் அதுக்கு ஏற்ற அளவில் இருக்கிறதில்ல. பிகாஸ் உங்களுடைய பாஸ்ட் ரெக்ரெட்ஸை நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய பாஸ்ட் ரெக்ரெட்ஸ்லேருந்து உங்கள் மனசை ரிலீவ் பண்ணி உங்கள் மனசை எப்போதுமே பாசிட்டிவாக வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். சரி, அப்படின்னா பாஸ்ட் ரெக்ரெட்ஸை என்ன பண்ணுறது? மற்றவங்க மேலே இருக்கிற கோபத்தையோ, மற்றவங்க மேலே இருக்கிற வெறுப்பையோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை செய்யலாம். அதாவது மன்னிக்கிறது. உங்களுக்குள்ளார இந்த ஒரு கொஷின் கூட வரலாம், அவங்க என்ன மன்னிக்கிற தப்பையாக செஞ்சுருக்காங்க, என்னைய மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஈஸியாக சொல்கிறீங்களே அப்படின்னு. ஆனால் அந்த மன்னிப்புங்கிறது என்னென்னா, அவங்க செஞ்சதை சரின்னு ஒத்துக்கிறதுக்கான விஷயம் கிடையாது. அவங்க பண்ணது சரிங்கிறது அர்த்தம் கிடையாது. இட்ஸ் நாட் அபவுட் அக்செப்டன்ஸ். உங்கள் மனசை அந்த இமோஷனல் பெயின்லேருந்து ரிலீவ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த ஃபர்கிவ்னஸ். திஸ் இஸ் அ ஃபேவர் ஃபார் யுவர் ஓன் செல்ஃப். உங்களுக்கு நீங்கள் செஞ்சுக்கிற ஒரு நல்ல விஷயந்தான் இந்த ஃபர்கிவ்னஸ். ஸோ இந்த ஃபர்கிவ்னஸ், அந்த மறந்து மன்னிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த ஹோப்போனோபோனோ மெடிடேஷனை நீங்கள் செய்யலாம். ஏன்னா ஹோப்போனோபோனோ மெடிடேஷனை பேஸ்ட் ஆன் லவ் அண்ட் ஃபர்கிவ்னஸ். அதாவது மற்றவங்களையும் மன்னிக்கிறது, நீங்கள் ஏதாவது அதில் நீங்கள் இன்வால்வ் ஆகிருக்கிறீங்க, அந்த உங்கள் பாஸ்ட்டு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸஸில் உங்கள் மேலேயே உங்களுக்கு கோவமோ வருத்தமோ கொஞ்சம் கில்ட்டி கான்ஷியஸோ இருக்குதுன்னா உங்களையும் நீங்கள் மன்னிக்கிறது தான். ஸோ அதுக்கு இந்த ஹோப்போனோபோனோ மெடிடேஷனை நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ அண்ட் ஐ லவ் யூ அப்படிங்கிற அந்த 4 ஃப்ரேசஸ் தான் ஹோப்போனோபோனோ மெடிடேஷனோட கோர் பிரின்சிபல். ஸோ இந்த 4 ஃப்ரேசஸை நீங்கள் சொல்கிறப்போ உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் இது ஒர்க் ஆகும். உங்களை அறியாமல் உங்கள் மனசில் இருக்கிற அந்த ஹேட்ரட், அந்த கில்ட், அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இல்லை மற்றவங்க மேலே இருக்கிற கோபம் எதுவாக இருந்தாலும் சரி, அதாவது உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கிற லோ வைப்ரேஷனல் எமோஷன்ஸ், அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஹோப்போனோபோனோ மெடிடேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ண ஆரம்பிக்கும்.
ஸோ இதை கிளியர் பண்ணுறப்போ உங்கள் மனசில் இருக்கிற அந்த லோ எனர்ஜி இமோஷன்ஸ் எல்லாம் வெளியேறதுனால உங்கள் மனசு எப்போதுமே பாசிட்டிவாகவும் ஹை எனர்ஜிலையும் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஹை எனர்ஜியில் இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களை உங்களால் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். அதனால் இந்த ஹோஓபனோபனோ மெடிடேஷனை நீங்கள் ரெகுலராக பண்ணலாம். ஸோ இந்த மெடிடேஷனை காலையில் ஒரு தடவை, நைட் ஒரு தடவை, 3 டைம்ஸ், 5 டைம்ஸ், 7 டைம்ஸ் ஆர் 21 டைம்ஸ் பண்ணலாம். அப்படி பண்ணுறதன் மூலமாக உங்கள் மனசில் இருக்கிற லோ ஃப்ரீக்வன்சி இமோஷன்ஸ் வெளியேற ஆரம்பிக்கும். மனசு ஹை வைப்ரேஷனில் இருக்க ஆரம்பிக்கும். உங்கள் எனர்ஜி லெவல் ஹையாக இருக்கும். அதனால் நீங்கள் ஆசைப்படுற விஷயங்களை உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.